வங்கக்கடலில் நேற்று நள்ளிரவு உருவானது மோன்தா புயல். இந்த நிலையில் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். படிப்படியாக இதன் வேகம் அதிகரித்து தற்போது 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு எவ்வளவு தொலைவில் இருக்கிறது? இதனால் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? முழு விவரம். வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலே நேற்று நள்ளிரவு உருவான மோன்தா புயலானது தற்பொழுது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வடமேற்கு நோக்கி இன்று காலை 5:30 மணி பகுதி நிலவரப்படி அதே பகுதியில மையம் கொண்டிருக்கு. குறிப்பா நேற்று நள்ளிரவு இந்த புயல் உருவான அந்த சமயத்துல 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில தற்பொழுது புயலுடைய நகர்வு என்பது சற்றே குறைந்திருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி அதே பகுதியில் மையம் கொண்டிருக்கு. இது தொடர்ந்து மத்திய மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல்ல சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்குல 560 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடாவிலிருந்து 620 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல விசாகப்பட்டினம், போபால்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலுமே 790 650 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த புயலானது நகர்ந்து வருகிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல வடமேற்கு நோக்கி நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை காலைக்குள் தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை மாலை அல்லது இரவு நேரத்துல காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கரையை கடக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கும் பொழுது 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும், சமயத்துல 110 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் 560 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மோன்தா புயல் மையம் கொண்டிருப்பதன் காரணமாக வரக்கூடிய நேரத்துல வடகடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அதே போல ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை தொடரும் என கூறப்பட்டிருக்கிறது.